காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஜிகே கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். விலங்குகளும் அதன் வாழிடங்களும். விலங்குகள் இளம் உயிரியாக இருக்கும் போது எப்படி அதை கூப்பிடுவாங்க, அதோடைய வாழிடம் என்னன்னு பார்க்கலாம். எருது, பசு, இதோடைய இளம் வயதை எப்படி சொல்லுவாங்கன்னா கன்றுக்குட்டி. மாட்டு தொழுவத்தில் வாழிடம். குதிரை, கழுதை, குதிரை குட்டி, கழுதை குட்டி. குதிரை லாயம், கழுதை லாயம். ஆடு, ஆட்டுக்குட்டி, பட்டி. இதெல்லாம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கோழி, கோழி குஞ்சு, கோழி கூண்டில் வாழும். பூனை, பூனை குட்டி, வீட்டில் வாழும். காட்டில் காட்டு பூனை வாழும். நாய், நாய்க்குட்டி, நாய் பட்டி. யானை, யானை கன்று, காடுகளில் இருக்கும். சிங்கம், சிங்கக்குருளை, குகையில் இருக்கும். புலி, புலிப்பரல், குகையில் வாழும். மீன், மீன் குஞ்சு, குளம் அல்லது கடலில் இருக்கும். தவளை, தலைப்பிரட்டை, அதோடைய இளம் வயதில் தலைப்பிரட்டை சொல்லுவாங்க, குளத்தில் வாழும். அடுத்தது முக்கிய நாட்கள் பார்த்துக்கோங்க. அக்டோபர் 15 உலக கை கழுவும் தினம். நவம்பர் 19 உலக கழிவறை தினம். பிப்ரவரி 10 தேசிய குடற்புழு நீக்க தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். அக்டோபர் 16 உலக உணவு தினம். மார்ச் 22 உலக நீர் தினம். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். இது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்திங்கன்னா உலக சுகாதார தினம் கேட்பாங்க, சுற்றுச்சூழல் தினம் கேட்பாங்க. இதெல்லாம் சும்மா அப்படியே பார்த்துக்கோங்க. பூவந்தி மரத்தின் பழத்தில் சப்போனின் என்ற வேதிப்பொருள் உள்ளதால் இது சோப்பிற்கு மாறாக பயன்படுத்தப்படுகிறது. ஜிகே கொஸ்டின்ஸில் சயின்ஸில் வரும். இந்தியாவின் தலைநகரான புதுதில்லியில் 1992 முதல் சுலப்பன்னாட்டு கழிவறை அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு கிமு 3000 முதல் 20ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை உலகின் 50 நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட கழிவறை மாதிரிகள் காட்சியளிக்கப்பட்டுள்ளன. குழந்தைகளை யாரேனும் துன்புறுத்தினாலோ அல்லது தொந்தரவு செய்தாலோ அழைக்க வேண்டிய எண் சிறார் உதவி எண் 1098. டேனியல் ஃபாரன்ஹீட் என்ற ஜெர்மன் இயற்பியல் அறிஞர் 1714ஆம் ஆண்டு பாதரச வெப்பமானியை கண்டறிந்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி கிராமத்தில் சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் அமைந்துள்ளது. யானை, தாவர உண்ணி. வேட்டை விலங்குகள், உணவிற்காக பிற உயிர்களை கொல்லும் விலங்குகள். இறை, கொல்லப்படும் விலங்குகள். யானையின் ஒரு நாள் உணவின் அளவு 136 கிலோகிராம். காற்றாலையை பயன்படுத்தி காற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை அளக்க அனிமோமீட்டர் என்ற கருவி பயன்படுத்தப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா காற்றின் வேகத்தை அளக்க அனிமோமீட்டர், இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா யானை ஒரு நாள் உணவு 136. மற்றெல்லாம் சின்ன சின்ன சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். இதில் பார்த்திங்கன்னா குழந்தைகளை யாரேனும் துன்புறுத்தினா அதுக்கு சிறார் உதவி எண் 1098. இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா கழுகு, வல்லூறு, பருந்து போன்ற பறவைகள் வெகு உயரத்தில் இருந்து சிறிய பொருட்களையும் கூர்மையாக பார்க்கும் திறன் உடையவை. நாயின் நுகர்வு திறன் மனிதனின் நுகர்வு திறனை விட 40 மடங்கு அதிகம். குதிக்க முடியாத ஒரே விலங்கு யானை. பாலைவனத்தில் ஒட்டகங்கள் பயணம் செய்தால் இது பாலைவன கப்பல் என அழைக்கப்படுகிறது. நமது உடலின் மிகப்பெரிய புலன் உறுப்பு தோல். யானையின் நீண்ட மூக்கே அதன் தும்பிக்கை. ஆசிய ஆண் யானைகளுக்கு தந்தங்கள் உண்டு. வௌவால் ஒலி அலைகளை பயன்படுத்தி பறக்கவும் வேட்டையாடவும் செய்கிறது. இது பார்த்திங்கன்னா சயின்ஸில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ். நாம் சுவாசிக்கும் காற்று. காற்றில் உள்ள வாயுக்கள். நைட்ரஜன் காற்றில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 78%, ஆக்சிஜன் 21%, கார்பன் டை ஆக்சைடு 0.03%, ஆர்கான் மற்றும் பிற வாயு 0.07%. காற்றின் உட்கூறுகளும் அவற்றின் அளவுகளும். காற்றில் உள்ள வாயுக்களின் அளவானது இடத்திற்கு இடம் மாறுபடும். காற்று ஒரு தனிமம் அன்று, அது வெவ்வேறு கூறுகளால் ஆனது. நைட்ரஜன் பற்றின சில தகவல்கள் பார்த்துக்கோங்க. 1772ஆம் ஆண்டில் ஸ்காட்லாந்து வேதியியலாளர் டேனியல் ருதர்ஃபோர்ட் தீங்கு விளைவிக்கும் காற்று ஒன்றை கண்டறிந்தார். தற்போது இது நைட்ரஜன் என்று அழைக்கப்படுகிறது. பொட்டலங்களில் அடைக்கப்பட்ட உணவினை நீண்ட நாள் பாதுகாக்க இது பயன்படுகிறது.
திரவ நைட்ரஜன் உயிரணுக்களை சேமிக்க பயன்படுகிறது. தாவரங்களின் வளர்ச்சிக்கு நைட்ரஜன் அவசியமானது. சில தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் நைட்ரஜன் உள்ளது. தற்போது வாகனங்களை இயக்க நைட்ரஜன் வாயுவை மக்கள் பயன்படுத்துகிறார்கள். நைட்ரஜன் சில சேர்மங்கள் வெடிபொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதில் ஜஸ்ட் ஒரு ரீட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா காற்றின் மூலம் பரவும் நோய்கள் பற்றி பார்க்கலாம். பாக்டீரியாக்கள் மூலம் தோன்றும் நோய்கள் என்னென்னு பார்க்கலாம். காச நோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் பாதிக்கப்பட்டவர்களின் சளி துளி நுரையீரலில் பாதிக்கப்படும். இடைவிடா இரும்பல், நெஞ்சு சளி, பசியின்மை, எடை குறைவு. டிப்தீரியா கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா பாதிக்கப்பட்டவர்களின் சளித்துளி, சுவாசப்பாதையின் மேற்பகுதி, காய்ச்சல், தொண்டை புண், மூச்சு குழாய் அடைப்பு. கக்குவான் இரும்பல் போர்டெல்லா ஃபோர்டிசிஸ் பாதிக்கப்பட்டவர்களின் சளி துளி, நேரடி தொடர்பு, சுவாசப்பாதை, லேசான காய்ச்சல், ஓசையுடன் கூடிய அதிகப்படியான இரும்பல். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காச நோயின்னு கொடுத்துட்டு எதனால் வருது, உருவாகும் உயிரி கொடுத்து ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. மைக்கோபாக்டீரியம் அது மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வைரஸால் தோன்றும் நோய்கள். இல்லை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கோ, டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. சாதாரண சளி ரீனோ வைரஸ். அடுத்து இந்த பரவும் வகை, பாதிக்கப்பட்டும் பகுதி, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. குளிர்காய்ச்சல் மிக்சோ வைரஸ், மணல் வாரி ரூபோலோ வைரஸ், அம்மைக்கட்டு மிக்சோ வைரஸ், பரோடைட்டிஸ், தட்டம்மை வரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். காசநோய் கட்டுப்பாட்டு திட்டம். தேசிய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டம் 1962 உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்துக்கோங்க. உலக காசநோய் ஒழிப்பு தினம் மார்ச் 24 உலக காசநோய் ஒழிப்பு தினம். அப்புறம் திருவிழாக்கள் பார்த்துக்கோங்க. சங்ககால தமிழர்கள் பல்வேறு திருவிழாக்களை கொண்டாடினர். கார்த்திகை, திருவாதிரை, அறுவடை திருவிழா போன்றவை முக்கியமானவையாகும். இதெல்லாம் தெரிஞ்சது தான். மிகவும் புகழ்பெற்ற இந்திர விழா புகார் நகரத்தில் கொண்டாடப்பட்ட செய்தியை பட்டினப்பாலை என்ற நூலில் உரித்திர கண்ணனார் கூறியுள்ளார். இந்த லைன் பார்த்துக்கோங்க. பட்டினப்பாலையில் இந்திர விழா பற்றி சொல்லியிருக்காங்க. ஐவகை நில அமைப்பு பற்றி பார்க்கலாம். ஐவகை நிலங்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த இடமும். கருப்பொருள் கடவுள் முருகன், மக்கள் குறவர் குறத்தியர், தொழில் வேட்டையாடுதல், தேன் மற்றும் கிழங்கு சேகரித்தல். மரம் மலர், மூங்கில், வேங்கை, குறிஞ்சி மலர். விலங்கு பறவை, குரங்கு, மான், மயில், கிளி. இசைக்கருவி குறிஞ்சி யாழ். குறிஞ்சி பார்த்திங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும். மலையில் என்னென்ன இருக்கும் பார்த்திங்கன்னா வேட்டையாடுற தொழில் இருக்கும், மூங்கில் மரம் அதிகமாக இருக்கும், வேங்கை இருக்கும், குறிஞ்சி மலர். அப்படியே இதெல்லாம் கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. மக்களும் அவர்தம் தொழில்களும். பொறுப்பன் வீரர்கள், வெப்பன் இனத்தலைவன், ஆயுதம் ஏந்தியவர், சிலம்பன் வீர தீர கலைகளில் வல்லவர், குறவர் வேட்டையாடுபவர், உணவு சேகரிப்பவர், காணவர் காடுகளில் வாழ்பவர். குறிஞ்சி நில மண் கருப்பு மற்றும் சிவப்பு நிறம். குறிஞ்சி மலர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் மலர். இது மேற்கு தொடர்ச்சி மலையில் நன்கு வளர்கிறது. ஜூலை செப்டம்பர் மாதங்களில் பூக்கும். இம்மலர் மருத்துவ குணம் கொண்டதாகும். அடுத்தது முல்லை நிலம். முல்லை நிலம் பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கோங்க. காடும் காடு சார்ந்த இடமும். கருப்பொருள் கடவுள், திருமால். மக்கள் இடையர், இடைச்சியர், ஆயர், ஆட்சியர். தொழில் கால்நடை மேய்த்தல், பழங்கள் சேகரித்தல், திணை பயிர் வளர்த்தல். மரம் மலர், கொய்யா, முல்லை மலர். விலங்கு பறவை, கரடி, முயல், கிளி. இசைக்கருவி முல்லை யாழ். மக்களும் அவர்தம் தொழில்களும். இடையர் பால் விற்பவர், ஆயர் கால்நடை மேய்ப்பவர். முல்லை நில மண் செம்மண். தமிழ்நாட்டின் காடுகள். சதுப்பு நில காடுகள் பிச்சாவரம் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. மலைக்காடுகள் நீலகிரி மாவட்டம். காப்பு காடுகள் கன்னியாகுமரி மாவட்டம். ஈரக்காடுகள் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டம். தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு அருகில் பிச்சாவரம் என்ற ஊரில் உள்ள சதுப்பு நில காடுகள் இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய காடுகள் ஆகும். அடுத்தது உற்பத்தி பொருட்கள் பயன்படும் மரங்கள். தான் காகிதம், மூங்கில், தைலமரம், குடை, வேல்.
இதெல்லாம் வச்சு காகிதம் தயாரிக்கிறாங்க. தீக்குச்சிகள் பார்த்திங்கன்னா ஆயிலை முள் இலவு கொண்டு தயாரிக்கிறாங்க. நறுமணப் பொருட்கள் சந்தன மரம், தைலம், சோப்பு இவை வந்து இலுப்பை, வேம்பு, புங்க மரம் இதை வச்சு தயாரிக்கிறாங்க. அடுத்தது இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மருத நிலம், வயலும் வயல் சார்ந்த இடமும். கடவுள் பார்த்திங்கன்னா இந்திரன், மக்கள் உழவர் உலர்த்தியர், தொழில் உழவு தொழில் செய்பவர், மலர் மரம், காஞ்சி மருதம், தாமரை குவளை, விலங்கு பறவை எருமை நாரை, இசைக்கருவி மருத யாழ், மக்களும் அவர்தம் தொழில்களும். உரன் சிறுநிலக்கிழார், உழவர் உழவு தொழில் செய்பவர், கடையர் வணிகர். மருதநில மண் பார்த்திங்கன்னா வண்டல் மண் மற்றும் செம்மண். கல்லணை பற்றி சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. கல்லணை நீர்த்தேக்கம் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இதன் நீளம் 1080 அடி, அகலம் 66 அடி மற்றும் உயரம் 18 அடி ஆகும். இந்த நீர்த்தேக்கம் உலகளவில் 4ஆம் இடம் பெற்றுள்ளது. அடுத்து நெய்தல் நிலம் பார்க்கலாம். கடலும் கடல் சார்ந்த இடமும். கருப்பொருள் கடவுள் வந்து வருணன், இவங்க வந்து மலைக்கடவுள். மக்கள் பரதவர், மீனவர். தொழில் மீன்பிடித்தல், மரம், மலர், புன்னை, காந்தல். விலங்கு பறவை, மீன், கடற்காகம், இசைக்கருவி, விலரி, யாழ். மக்களும் அவர் தம் தொழில்களும் பார்க்கலாம். சேர்ப்பவன் கடல் உணவு வணிகர். புலம்பன் தென்னை தொழில் செய்பவர். பரதவர் கடற்போர் வீரர் வணிகர். நுளையர் மீன் தொழில் செய்பவர். அளவர் உப்பள தொழில் செய்பவர். நெய்தல் நில மண் பார்த்திங்கன்னா உவர் மண். கடற்கரை பற்றிய சில தகவல்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நெய்தல் நிலம் கொடுத்துருக்காங்க, அப்போ கடற்கரை பற்றி சில தகவல்களும் கொடுத்துருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரை உலகின் மிக நீளமான 2வது கடற்கரை ஆகும். இது இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் வங்காள விரிகுடாவை ஒட்டி வடக்கே புனித ஜார்ஜ் கோட்டை முதல் தெற்கே பட்டினப்பாக்கம் வரை அமைந்துள்ளது. இதன் நீளம் 13 கிலோமீட்டர் ஆகும். அமெரிக்க நாட்டின் புளோரிடாவில் உள்ள மியாமி கடற்கரை உலகிலேயே மிக நீளமான கடற்கரை ஆகும். கடற்கரை பற்றி கொஞ்சம் தகவல்கள் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. பாலை நிலம் பற்றி அடுத்தது பார்க்கலாம். வறண்ட நிலமாக இருக்கும். பாலைனாவே அங்கே வறட்சி தன்மை இருக்கும். கடவுள் பார்த்திங்கன்னா கொற்றவை, பெண் கடவுள். மக்கள் எய்னர், ஏற்றியர். தொழில் நிறை கவர்தல். மலர், மரம். உழிஞை, பாலை, கள்ளி, எழுப்பை. விலங்கு பறவை, புலி, யானை, கழுகு. இசைக்கருவி பாலை, யாழ். மக்களும் அவர்தாம் தொழிலும். மறவர் மாபெரும் போர் வீரர், வேட்டையாடுபவர். எய்னார் வீரர். பாலை நில மண், மணல் மற்றும் உவர் மண். வியத்தகு இயற்கை விலங்குகள் பற்றி சில தகவல்கள் பார்த்திருக்கலாம். பச்சோந்தி, இது பல்லி இனத்தை சார்ந்தது. பச்சோந்தி தான் இருக்கும் சுற்றுப்புறத்திற்கு ஏற்றவார் போலவும் எதிரிகளிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்ளவும் தன் தோலின் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையது. பல்லி இவை கால் விரல்களில் காணப்படும் விரல் பட்டைகளின் உதவியால் சுவரில், கூரையில் இருந்து கீழே விழாமல் ஒட்டி கொண்டுள்ளன. இதன் வால் துண்டிக்கப்பட்டால் ஓரிரு மாதத்திற்குள் வளரக்கூடிய சிறப்பு தன்மை உடையது. இதெல்லாம் பேசிக்கு தான், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இதில் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குறிஞ்சி அல்லது நீலக்குறிஞ்சி ஒரு புதர் வகை செடி. இது தமிழ்நாட்டின் ஊட்டியில் உள்ள நீலகிரி மலையில் காணப்படுகிறது. இம்மலர்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே மலரும். ஊட்டியில் உள்ள நீலகிரி மலையில் குறிஞ்சி மலர் உள்ளது. எருக்கு, இத்தாவரம் மெழுகு பூச்சி கொண்ட கொத்தான மலர்களை கொண்டிருக்கும். இதன் மலர்கள் வெள்ளை அல்லது ஊதா நிறத்தில் கிரீடம் போன்று காணப்படும். எனவே இது கிரீட் மலர் எனப்படுகிறது. நிஷகாந்தி மலரானது இரவில் மலரும் மலர்களின் ராணி என அழைக்கப்படுகிறது. மலர்களின் நிறமும் மணமும் பற்றி பார்க்கலாம். இரவில் மலரும் பெரும்பான்மையான மலர்கள் வெள்ளை நிறத்திலும் அதிக மணத்துடனும் வாசனையுடனும் காணப்படுகிறது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பவளமல்லி, மகிழம்பூ, மல்லிகை. பகலில் மலரும் மலர்கள் கண்ணை கவரும் பல வண்ணங்களில் குறைவான நறுமணத்துடனும் காணப்படுகிறது. எக்ஸாம்பிள் சங்குப்பூ, வெட்சிப்பூ, இட்லிப்பூ, நித்திய கல்யாணி. அரிசி உருவாகும் நிலை. இது சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான்.
ஆண்டு வளையங்கள் ஒரு மரத்தின் வயதை அதன் மரக்கட்டையில் உள்ள ஆண்டு வளையங்கள் கொண்டு கணக்கிடப்படுகின்றன. தமிழக மலைகளின் அரசியாக உதகமண்டலத்தையும், ஊட்டி இளவரசியாக கொடைக்கானலையும் அழைக்கின்றோம். மலைகளின் அரசியாக உதகமண்டலத்தையும், அதாவது உதகமண்டலம் ஊட்டியில் இருக்கு, இளவரசியாக கொடைக்கானலையும் அழைக்கின்றோம். விலங்குகள். சில விலங்குகள் இரவில் விழிப்புடன் செயல்படுகின்றன. வௌவால், ஆந்தை, காட்டுப்பூனை, எலி, ஓநாய், கரைப்பான் பூச்சி மற்றும் மின்மினி பூச்சி போன்றவை இரவில் செயல்படும் விலங்குகளாகும். சிறப்பு தகவமைப்பு. பெரிய கண்கள் கொண்டது ஆந்தை, பூனை. மோப்பசக்தி எலி, நாய். கூர்மையான கேட்டல் திறன் கொண்டது வௌவால். நெக்ஸ்ட் ஒன், விண்வெளி பற்றிய தகவல்கள். சூரிய ஒளி பூமியை வந்தடைய 8 நிமிடங்கள் ஆகிறது. நிலவில் முதலில் காலடி வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். நட்சத்திர குமிழ்களின் இருப்பிடத்தை வைத்தே நம் முன்னோர்கள் பயிரிடும் காலம், அறுவடை காலத்தை கண்டறிந்தவர். மேலும் பயணத்தின் போது திசை காட்டியாகவும் இவற்றை பயன்படுத்தினர். February 28 தேசிய அறிவியல் தினம். இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான், ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. முக்கிய தினங்கள் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.